எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நிறுவனத்தின் வருமானம் வருடம் 18% அதிகரிக்குது. 2020ஆம் ஆண்டு அந்த நிறுவனத்தின் வருமானம் 29,93,660 ரூபா அப்படின்னா 2018ஆம் ஆண்டு அந்த நிறுவனத்தின் வருமானம் என்னவா இருக்குன்னு கேட்கறாங்க. ஸோ பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சமைக்கிறாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ண போகலாம். ஸோ இது பர்சன்டேஜ்க்கு மட்டும் இல்ல, இதே கொஸ்டின்ல மக்கள் தொகைன்னு கேட்பாங்க. எப்படின்னா ஒரு நகரத்தின் மக்கள் தொகை வருடம் 18% அதிகரிக்கிறது. 2020ஆம் ஆண்டு அந்த நகரத்தின் மக்கள் தொகை 29,93,660 பேர் இருக்கிறாங்கன்னா 2018ஆம் ஆண்டு அந்த நகரத்தின் மக்கள் தொகை என்ன இருக்கும் கேட்பாங்க. ஸோ பர்சன்டேஜ்ல இப்படியும் டிஃப்ரெண்டா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த மாடல் சமைக்கிறாங்க எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். வித்தவுட் ஃபார்முலா இல்லாம எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். கொஸ்டின்ல நிறுவனத்தின் வருமானம் வருடம் 18% அதிகரிக்குது. 2020ஆம் ஆண்டு அந்த நிறுவனத்தின் வருமானம் 29,93,660 ரூபா அப்படின்னா 2018ஆம் ஆண்டு அந்த நிறுவனத்தின் வருமானம் என்னவா இருக்கும் கேட்கறாங்க. ஸோ பாருங்க இங்க 2020 இங்க 18, அதாவது முன்னாடி தான் கேட்கறாங்க. முன்னாடி 2 வருஷம் முன்னாடி என்னவா இருக்குன்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் இங்க டோட்டலா எவ்வளவு இருக்குது 29,93,660 சரிங்களா. பெருக்கல் இங்க எத்தனை சதவீதம் அதிகரிக்குது 18%. 18% எழுதுவோம். 18 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ அப்படியே 2ஆல் கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும் 9 வகுத்தல் கீழே 50 இருக்கும். ஸோ இந்த டினாமினேட்டர் 50 அப்படியே நியூமரேட்டர்ல போட்டுருங்க. 50 அப்படியே நியூமரேட்டர் போட்டுருங்க. ஸோ இங்க அதிகரிக்குது சரிங்களா. இங்க வருமானம் பாருங்க அதிகரிக்குது. அதிகரிக்குதுன்னா 2ஐயும் கூட்டிக்கணும், குறையுதுன்னா மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்க அதிகரிக்குது 50 + 9 59. ஆட் பண்ணி டினாமினேட்டர்ல போடுவோம் 59 இன்ட்டு அகைன் அது சேம் வேல்யூ தான். அது 2 வருஷம் 2020ல இங்க இருக்குது, 2018 தான் கேட்கறாங்க. அப்ப 19 18 2 வருஷம் இருக்குது சரிங்களா. ஒருவேளை 3 வருஷம் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த 3 வருஷம் கேட்டாங்களா இதே வேல்யூ 3 டைம் போடணும் சரிங்களா. நெக்ஸ்ட் 59 × 59 3481. ஸோ இந்த 29,93,660 3489 கேன்சல் பண்ணா 860 டைம் வரும். ஸோ அப்ப 860 இன்ட்டு 50 × 50 2500 அப்படியே பெருக்கு. 86 × 25 2150. இங்க ஒரு 3 0 இருக்குது. ஸோ அப்ப 2018ல அந்த நிறுவனத்தின் வருமானம் என்னவா இருந்திருக்கும் 21,50,000 இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 18% 2 வருஷம் தொடர்ந்து அதிகரிச்சு 2 வருஷத்துக்கு அப்புறம் 29,93,660 ரூபாய் இருந்திருக்கும். ஸோ இங்க 21,50,000 ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.